அவதான் சொல்றாரு, கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தான். நான் வீட்டுல வச்சுக்கிட்டு அவ கூட சண்டை போட போறது இல்ல. நான் வீட்டுக்குள்ள வச்சுட்டு கர்த்தர் எனக்கும் கொடுத்துட்டாருன்னு பெருமை பாராட்ட போறது இல்ல. எனக்கு கொடுத்ததுனால நான் பெருமை பாராட்ட போறது இல்ல. எனக்கு கொடுக்கறதுனால நான் தலை நிமிர்ந்து நடக்க போறது இல்ல. எனக்கு கொடுக்கறதுனால என் வாய் அதிகமா பேச போறது இல்ல. எனக்கு கொடுக்கறதுனால உங்க ராஜ்யத்துக்கு கொடுக்க போறேன். ஆமென். ஏன் ஒரு சிலருக்கு கொடுக்கறதே இல்லைன்னா, இதுக்கு கொடுத்தா இது வாய் தாங்காது. அடிக்கடி யோசிப்பேன். அதனால 2வது அதிகாரத்துல அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, என் கொம்பை உயர்த்தினீரே அப்படின்னாங்க. கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாடியிருந்தாலும் இதே பாட்டு அந்த அம்மா வீட்டுக்குள்ள எத்தனை தடவை பாடினாங்கன்னு. நல்லவேளை அந்த பிள்ளை அங்க இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் என்ன பண்ணிருக்கோம். அந்த அன்னாள் அர்ப்பணிப்பாக கொடுத்தாள், கர்த்தர் நினைத்தருளினார்.